ஜஸ்டின் மைக்க கொடுங்க. ஜஸ்டின் முன்னாடி போ. ஸ்பீக்கர் எங்க இருக்கு? கிரவுடு ஃபுல்லா முன்னாடி இருக்கு. மூர்த்திண்ணா கிரவுடு ஃபுல்லா முன்னாடி இருக்குண்ணா. பிரஸ் எல்லாம் அங்க இருக்காங்க. நன்றிண்ணா நன்றிண்ணா. சரி, கழக தோழர்கள் தயவு செய்து இந்த நம்ம இயக்க கொடிகள் தோழமை கட்சி கொடிகள்லாம் கொஞ்சம் கீழே இறக்குனீங்கன்னா உங்களுடைய ஆர்வம் புரியுது. தயவு செய்து உங்களுடைய விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கொடிகள்லாம் கொஞ்சம் கீழே இறக்குனீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க முகம் தெரியும். தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் இறக்கிட்டீங்கன்னா அவங்க பார்த்துருவாங்க. உங்க எல்லாரையும் பார்க்க நான் வந்திருக்கேன், என்ன பார்க்கறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. அதனால தயவு செய்து கொடியை கொஞ்சம் இறக்குனீங்கன்னா பேசிட்டு 5 நிமிஷம் பேசிட்டு ஓடி போயிடுறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாமா? நான் நல்லா இருக்கேன்னு கேட்க மாட்டீங்களா? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஆனா என்ன தொடர்ந்து 2 நாளா பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து பேசிட்டு தொண்டை கொஞ்சம் சரியில்லை. ரொம்ப நேரமா காக்க வச்சுட்டேனா? கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டேனா? உங்களுடைய இந்த எழுச்சியான வரவேற்புக்கு, அன்பான வரவேற்புக்கு, ஆரவாரமான வரவேற்புக்கு முதல்ல என்னுடைய சிறந்தாழ்ந்த
வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய இந்த எழுச்சியை பார்க்கும்பொழுது 100% வெற்றி இல்ல 200% வெற்றி உறுதியாகிவிட்டதுன்னு மட்டும் நிச்சயமா சொல்ல முடியுது. மதுரை நாடாளுமன்ற தொகுதி, மதுரை கிழக்கு மற்றும் மேலூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கான இந்த நிகழ்ச்சி, பிரச்சார நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் அண்ணன் திரு மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும், கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஐபி அண்ணன் அவர்களுக்கும், திரு சக்கரபாணி அவர்களுக்கும், அதே போல நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற போகும் இந்தியா கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக மதுரை தொகுதியில் போட்டியிடக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் பட்டாசு கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்க, பட்டாசு நிப்பாட்ட சொல்லுங்க. முத்தமிழர் கலைஞருடைய ஆசையை பெற்ற வேட்பாளர், நம்முடைய கழக தலைவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர், எல்லாத்தை விட முக்கியம் உங்களுடைய ஆதரவை பெற்ற உங்கள் வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு சு வெங்கடேசன் அவர்களுக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கின்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு, இது தேர்தல் பிரச்சார கூட்டம் மாதிரியா இருக்கு, இது ஏதோ வெற்றி விழா கூட்டம் மாதிரி இருக்கு. அந்த அளவு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு மூர்த்தி அவர்களே, அண்ணன் தளபதி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு வெங்கடேசன் அவர்களே, மதுரை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு சேரப்பட்டி மணிமாறன் அவர்களே, கழக தீர்மான குழு செயலாளர் அண்ணன் திரு அக்ரி கணேசன் அவர்களே, கழக இளைஞரணி துணை செயலாளர் சகோதரர் திரு ஜோயல் அவர்களே, திரு ஜி.பி. ராஜா அவர்களே, திரு இன்பா ரகு அவர்களே, இலக்கிய அணியினுடைய துணை செயலாளர் நேரு பாண்டியன், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியினுடைய துணை செயலாளர் அண்ணன் திரு ஏ.கே. பூபதி அவர்களே, மதுரை கிழக்கு மற்றும் மேலூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட ஒன்றிய செயலாளர்கள் திரு சிறை செல்வம், திரு முகமது அப்துல் காதர் என்கிற ஹக்கீம், திரு ரகுபதி, மதிவாணன், குமரன், பாலு, பிரபு, கிருஷ்ணமூர்த்தி, ராஜாராமன், பழனி, பகுதி கழக செயலாளர்கள் சசிகுமார், கௌரி சங்கர், மருது பாண்டியன், பாண்டியராஜன் உள்ளிட்ட பகுதி கழக செயலாளர்களே, நகர செயலாளர் திரு முகமது யாசின் அவர்களே, பேரூர் கழக செயலாளர் திரு கார்த்திகேயன் அவர்களே, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் சூரியகலா கலாநிதி அவர்களே, ஒன்றிய குழு தலைவர்கள் திரு ராகவன், திரு மணிமேகலை அவர்களே, இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய ஊமச்சிகுளம் ஊராட்சி மன்ற தலைவர் பூங்கோதை மலைவீரன் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, அண்ணன் திரு கரு தியாகராஜன் அவர்களே, இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, உறுப்பினர்களே, நிர்வாகிகளே, இந்தியா கூட்டணியில் உள்ள தோழமை கட்சிகள், நம்முடைய தாய் கழகம் திராவிடர் கழகம், தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மையம், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, அகில இந்திய வல்லரசு ஃபார்வர்ட் பிளாக், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சியை சேர்ந்த அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மூத்த முன்னோடிகளே, இங்க பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே, தங்கைகளே, அக்காக்களே, பாட்டிகளே, முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்க அத்தனை பேருக்கும் முதற்கன் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி இருப்பா, தம்பி இருப்பா. இங்க நான் வந்து 2 நாளா பிரச்சாரத்தை மேற்கொண்ட உங்களுக்கு நிச்சயம் நம்முடைய சரி இரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். நான் இன்னொரு இடத்துல போய் பேசணும். இங்க நான் வந்திருக்கிறதே வந்து அண்ணன் திரு சு வெங்கடேசன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். ஆனா இங்க உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது தெரியுது, நீங்க
என்னை விட அதிகமாக அவர் தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கு நீங்க அத்தனை பேரும் தயாராக இருக்கின்றீங்க. சென்ற முறை அவரை கிட்டத்தட்ட 4,50,000 வாக்குகள் வெற்றி தந்தீங்க. அவரை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட 1,40,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சிங்க. இந்த முறை நான் உங்ககிட்ட இன்னும் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த முறை அவரை குறைந்தது 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வைப்பீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? நான் இன்னும் உங்ககிட்ட கேட்கிறேன். அவரை எதிர்த்து யார் போட்டியிட்டாலும் டெபாசிட் போற அளவுக்கு அவருடைய அமைய வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் அண்ணன் பெருநாழி போஸ் அவர்களுக்கும் அண்ணன் வாத்து ஆனந்த் அவர்களுக்கும் அண்ணன் சுபதா சம்பத் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 நிமிஷம். கடந்த 10 வருஷத்துல நம்முடைய ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 10 வருஷத்துல ஒரு வாட்டியாவது தமிழ்நாட்டுக்கு வந்தாரா? வந்தார். 2019ஆம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் வந்தார். என்ன பண்ணாரு? மதுரையில திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிட்டு போனாரு. அந்த ஒரே ஒரு ஒத்த செங்கலையும் நான் தூக்கிட்டு போயிட்டேன், பத்திரமா வச்சிருக்கேன். நான் சொல்லிட்டேன், மருத்துவமனையை கட்டுற வரைக்கும் கல்லு திரும்பி வராதுன்னு சொல்லிட்டேன். இப்போ திருப்பி சொல்றாரு, கண்டிப்பாக எய்ம்ஸ் மருத்துவமனை வரும் அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கு அப்புறம் அறிவிச்ச பல மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சாச்சு, மருத்துவமனை வந்தாச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா நிதி இல்லைன்னு சொல்றாங்க. நம்முடைய இந்த பிரச்சாரத்துடைய பயணத்துடைய பேரு மாநில உரிமைகளை மீட்க நம்முடைய தலைவர் குரல் அப்படிங்கறது பேர் தான். அப்படி என்ன மாநில உரிமைகளை மீட்டெடுக்கணும்? ஏன் மீட்டெடுக்கணும்? ஏன்னா கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில அதிமுக அடிமைகள் ஒவ்வொரு மாநில உரிமையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சிருக்கிறாங்க. மொழி உரிமை ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். கடந்த 5 வருஷத்துல தமிழ் மொழிக்கு, தமிழ் ஆராய்ச்சிக்கு, தமிழ் வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு நிதி எவ்வளவு தெரியுமா ஒதுக்கியிருக்காங்க? 1 ரூபா கூட ஒதுக்கல, 0. ஆனா யாருமே பேசாத சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்தி மொழிக்கும் எவ்வளவு தெரியுமா ஒதுக்கியிருக்காங்க? 600 கோடி ரூபாய் அந்த மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, NEP-ன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கம்மா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்வி கொள்கை திட்டம். தாய்மார்களை கவனிங்க, நம்முடைய வீட்டில் இப்ப பசங்க 10ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும் பொது தேர்வு எழுதுறாங்க, பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க, கரெக்டா? இப்போ இந்த NEP வந்துச்சுன்னா 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு, 5ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு. குழந்தைங்க 5ஆம் வகுப்புல பப்ளிக் எக்ஸாம் எழுதணுமா? ஏன் இதை கொண்டு வராங்க? தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ்நாட்டு குழந்தைங்க படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல தான் இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வராங்க. அதே போல நம்முடைய நிதி உரிமை. நான் கேட்கிறேன், இப்ப 10 நாளா திரு மோடி அவர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு. நான் கேட்கிறேன், இப்போ டிசம்பர் மாசம் சென்னையில மிகப்பெரிய புயல் அடிச்சது உங்களுக்கு தெரியும், மிக்ஜாம் புயல். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே மாதிரி இங்க தென்னகத்துல, தென் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில, தூத்துக்குடி, அத்தனை மாவட்டங்களும் தண்ணியில மூழ்குச்சு. யாரும் வீட்டில் போய் ஒளிஞ்சிக்கல. முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், நம்முடைய கழகத்தினர், அனைத்து நம்முடைய கூட்டணி கட்சியினர்லாம் களத்துல இறங்கி மக்களோட நின்று மக்கள் பணி செஞ்சோம். திரு மோடி அவர்கள் வந்தாராமா? வந்து எட்டி பார்த்தாரா? எட்டி பார்க்கல. யார அமிச்சாரு? ஒன்றிய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமிச்சாங்க. அந்த அம்மா வந்து பார்த்துட்டு போய் நான் எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நிதி கொடுத்தா வேணும், இழப்பீடு கொடுக்கணும்னு கிட்டத்தட்ட 37,000 கோடி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார். ஒன்றிய நிதி பிரதமர்கிட்ட கேட்டார், ஒன்றிய பிரதமர்கிட்ட கேட்டார், தயவு செய்து 37,000 கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு. ஆனா அதை நம்ம நாங்க ஏடிஎம் மிஷினா அப்படின்னு நக்கலா கேட்டாங்க, திமிரா கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன் உடனே, அம்மா நான் ஒன்னும் நீங்க ஏடிஎம் சொல்ல, நாங்க ஒன்னும் கேட்கல, எங்களுடைய ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரி பணத்தை தான், எங்களுடைய தமிழ் மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரி பணத்தை தான் திருப்பி கொடுங்க, எங்க மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு நான் கேட்டேன். உடனே அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. டெல்லியில ஒரு மிகப்பெரிய பிரஸ் மீட், பத்திரிகையாளர் சந்திப்பு, 1 மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்புமா.
அதுல 45 நிமிஷம் உதயநிதிக்கு பாடம், உதயநிதிக்கு மரியாதை தெரியல, உதயநிதி மரியாதையா பேச கத்துக்கோங்க அப்படின்னு எனக்கு பாடம் எடுத்தாங்க. நான் உடனே அடுத்த நாளே சொல்லிட்டேன், அம்மா என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் ஏதாவது தப்பா பேசுறதா மன்னிச்சுக்கோங்க, நான் ஒன்றும் உங்களுக்கு தப்பா ஒன்றும் பேசல, மரியாதை குறைவா பேசல. நான் மீண்டும் கேட்கிறேன், மதிப்புக்குரிய நிதியமைச்சர் மாண்புமிகு உங்களுடைய தந்தையோட காசை நாங்கள் ஒன்றும் கேட்கல அப்படின்னு நான் உடனே சொல்லிட்டேன். நான் இப்போ கேட்குறேன், நீங்கள் கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன், நாங்கள் கேட்ட காசை நீங்கள் கொடுத்தீங்களா? இது வரைக்கும் ₹1 கூட ஒன்றிய அரசுகிட்டேருந்து நமக்கு திருப்பி வரலமா? இந்த 5 வருஷத்தில் நம்முடைய தமிழ்நாடு மக்கள் நீங்கள் வரி பணமாக ஒன்றிய அரசுக்கு 6.5 லட்சம் கோடி ரூபாய் கட்டியிருக்கீங்க. 5 வருஷத்தில் தமிழ்நாட்டு மக்கள் வரி பணமாக 6.5 லட்சம் கோடி கட்டியிருக்கோம். இதுக்கு பதிலாக ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி கொடுத்துருக்காங்க? வெறும் 1.5 லட்சம் கோடி. ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்குறாங்க. இப்படி தமிழ்நாடை ஓர வஞ்சித்து கொண்டே இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம வரி கட்டுறோம். ஒவ்வொருத்தரும் ₹1 வரி கட்டினா நம்ம கட்டுறது ₹1 வரி. ஆனால் நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா கொடுக்குறாங்க? வெறும் 28 பைசா. அதனால தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன், இனிமே திரு நரேந்திர மோடி அவர்கள், உங்கள் அத்தனை பேரும் நான் கேட்டுக்கொள்கின்றேன், ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் கொஞ்ச நாளைக்கு தான் பிரதமர், அதுக்குள்ள மாறிடுவார். இனிமே திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்க எல்லாம் ஒரு செல்ல பேர் வைக்கணும். அது என்ன? திரு 28 பைசா, மிஸ்டர் 28 பைசான்னு தான் திரு நரேந்திர மோடி அவர்களை நீங்க கூப்பிடணும். ஏன்னா நமக்கு அவர் திருப்பி கொடுக்கிறது அவர் தான். அவர் என்ன கொடுக்கிறாரோ அதுதான் அவர் பேரு. அது மட்டும் இல்லம்மா, இப்படி எல்லாத்துலயும் மொழி உரிமை, வரி உரிமை, கல்வி உரிமை, நீட் தேர்வை கொண்டு வந்தாங்கம்மா. இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துச்சு. 15 வருஷமா நீட் தேர்வு வந்துருச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு நுழைய விடவே இல்லை. முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் கிராமப்புறங்கள்ல இருந்து ஏழை எளிய மாணவர்கள் படிச்சு மருத்துவர் ஆகணும்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ரத்து பண்ணாரு. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் போதும் அப்படின்னாரு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு, நுழைவு தேர்வு அவங்க விடவே இல்லை. ஆனா அந்த அம்மையார் மறைந்த பிறகு, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு இந்த நீட் தேர்வை ஒன்றிய பாஜக அரசு அழுத்தத்தினால இந்த அடிமைகள் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள திணிச்சு அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற குழந்தை இறந்துச்சுமா. அந்த குழந்தை 1200க்கு 1176 மார்க் வாங்கிச்சு. ஆனாலும் அதால நீட் தேர்வு ஆக முடியல. உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராட, உடனே லெட்டர் எழுதி வச்சு இறந்து போயிடுச்சு, தற்கொலை பண்ணிக்கிச்சு. அனிதாவோட முடியலமா, 22 குழந்தைங்க இறந்துருக்கிறாங்க. இந்த 8 வருஷத்துல மட்டும் நீட் தேர்வுக்கு பயந்து 22 குழந்தைங்க இறந்துருக்கிறாங்க. சென்ற வருஷம் சென்னை செங்கல்பட்டு குரோம்பேட்டையை சேர்ந்த ஜெகதீசன் ஒரு பையன், நல்லா படிக்கக்கூடிய பையன், ஆனா என்ன கோச்சிங் கிளாஸுக்கு போறதுக்கு காசு இல்லை. அவன் லெட்டர் எழுதி வச்சுட்டு என்னுடைய மருத்துவ கனவு செஞ்சிருச்சு, நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லி அவனும் கடிதம் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஜெகதீசன் இறந்து அதுக்கு அடுத்த நாளே அவங்க அப்பா பேரு சந்திரகுமார், அவரும் லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி பையன் இறந்துட்டான், என்ன தாங்க முடியல, என் ஆசைப்பட்டேன் அப்படின்னு அவன் அப்பாவும் இறந்துட்டாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இப்படி நீட் தேர்வுக்கு ஒரு குடும்பத்தையே இழந்திருக்கோமா? இதெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றால், நாம ஆட்சி அமைச்சா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வுக்கு விலக்கு வாங்கி தரப்போம் அப்படின்னு நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். இது தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், டாக்டர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார், சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம்னு செஞ்சு காட்டின தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய மகன் நம்முடைய செய்வாரா மாட்டாரா? அது மட்டும் இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க, 2014 ஒரு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 400 ரூபாய், 450 ரூபாய் இருந்துச்சு. இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 1200 ரூபாய், 1200 ரூபாய். இப்போ திரு 28 பைசா என்ன பண்றாரு, எலெக்ஷன் வருதுன்னு நாடகம் ஆடி 100 ரூபாய் கம்மி பண்ணிருக்காரு. ஏமாந்துறாதீங்க, திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மீண்டும் 500 ரூபாய் ஏத்துனாலும் ஏத்துவாரு. அதனால நம்ம தலைவர் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு, நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா, நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா ஒரு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 500 ரூபாய்க்கு கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, நம்ம ஆட்சிக்கு வந்தா, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
இதையெல்லாம் நம்மளுடைய தலைவர் செஞ்சு காட்டியிருக்கிறார். நம்ம ஆட்சிக்கு வந்து ஒரு திட்டத்தையும் செஞ்சு காட்டியிருக்கோம். உங்களுக்கு தெரியும் 2021 நம்ம ஆட்சிக்கு வந்தோம், தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தோம். அப்போ எவ்வளோ பெரிய நிதி நெருக்கடின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ கோவிட் பெருந்தொற்று, இரண்டாவது பெருந்தொற்று. மோடி என்னமா பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல. என்ன பண்ணாரு? ஒரு நாள் டிவியில் வந்து எல்லாரும் வீட்டில் போய் அடைஞ்சுக்கோங்க, யாரும் வீட்டை விட்டு வெளில வராதிங்க சொன்னாரா இல்லையா? ஏதாவது பண்ணாரா? ஊசி போடுறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தாரா? என்ன பண்ணாரு? ஒரு நாள் வீட்டை விட்டு எல்லாம் வெளில வாங்க, எல்லாம் மெழுகுவத்து விளக்கு பிடிங்க, எல்லாம் தட்டு எடுத்துட்டு வாங்க, எல்லாம் ஒலி எழுப்புங்க, அதை பார்த்து கோவிட் ஓடி ஒளிஞ்சு போயிடும் சொன்னாரா இல்லையாமா? ஆனா இது மருத்துவ ரீதியா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் முதல்ல கோவிட் தடுப்பூசியை போட்டு, அது மட்டும் இல்ல, அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கோயம்புத்தூர்ல பிபிஇ கிட்ட போட்டுட்டு முதல்ல இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் கோவிட் வார்டுக்குள்ள போய் அந்த நோயாளிகள் நல்லா இருக்காங்களா, சுகமா இருக்காங்களா, அவங்களுக்கு சரியான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு இந்தியாவிலே போய் பார்த்த முதல் தைரியமான முதலமைச்சர்னா நம்முடைய தமிழக முதலமைச்சர் தான். இன்னும் சொல்ல போனா இந்தியாவுக்கே வழிகாட்டியாக கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து தப்பிக்க முடியும், கொரோனால இருந்து தப்பிக்க முடியும்னு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான், நீங்க தான். மட்டும் இல்ல, நம்ம கடும் நிதி நெருக்கடியில வந்தோடனே தலைவர் முதல் கையெழுத்து 5 கையெழுத்து போட்டார். அதுல முதல் கையெழுத்து நம்ம தேர்தல் அறிக்கையில சொன்ன கையெழுத்து என்ன? உங்களுக்கு தெரியும், மகளிருக்கு தெரியும், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டம். நான் 2 நாளா இந்த பக்கம் தான் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கிறேன். போற இடம்லாம் பார்க்குறேன் அந்த பிங்க் பஸ், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து. கரெக்டாமா? இப்போ மகளிர்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க? அது பிங்க் பஸ்ன்னு சொல்றது இல்ல, செல்லமா ஸ்டாலின் பஸ்ன்னே கூப்பிடுறாங்க. அதாவது உங்க மகளிர் கிட்ட தாமா கத்துக்கணும். ஒரு திட்டத்தை எவ்வளவு அழகா எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்தணுங்கிறது உங்க கிட்ட தான் கத்துக்கணும். ஏன் தெரியுமா சொல்றேன்? இந்த 3 வருஷத்துல மட்டும் 456 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க. நான் உங்களை கிண்டல் பண்ணல. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா யூஸ் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்துறீங்களோ, அப்போதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. அந்த வெற்றியை நீங்க தான் அந்த திட்டத்துக்கு கொடுத்துருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு திட்டம், இது தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம். நம்ம சீக்கிரம் வேலைக்கு, காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க நேரம் இருக்காது. பையனை குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சிட்டு வீட்டில் உட்காந்து இல்லை வேலைக்கு போயிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ பையன் வந்து காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனானே, சாப்பிடாம போனானே, வெறும் வயிற்றில் போனானே, சாப்பிட்டானா, படிச்சானா, தூங்கிட்டானா ஸ்கூலுக்கு போய் அப்படின்னு. ஆனால் இப்போ முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் நம்மளுடைய ஒரு திட்டம். இதில் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலையில் பள்ளிக்கு போனால் முதலமைச்சருடைய தரமான காலை உணவு திட்டம். தினம் 17 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவரும் வாழ்த்தி அனுப்புறாங்க. என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குன்னு நம்முடைய பெற்றோர்கள், மாணவர்கள் வாழ்த்திட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன இன்னொரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 16 லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்கிறாங்க. செப்டம்பர் மாசத்திலிருந்து மாசம் 1000 ரூபாய் ஒவ்வொருத்தருடைய மகளிருடைய வங்கி கணக்கு போய்கிட்டு இருக்கு. வந்துட்டு இருக்கா இல்லையாமா? வந்துட்டு இருக்கா? சில பேருக்கு வரல. ஆனா நான் இப்ப சொல்றேன், தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதெல்லாம் சரி செய்யப்பட்டு அனைத்து தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை நான் செஞ்சு முடிப்பேன். இதையெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்முடைய வெங்கடேசன் அவர்கள் இன்னும் சொல்ல போனா சென்ற 5 வருடங்கள்ல சிறப்பாக செயல்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னா அண்ணன் திரு வெங்கடேசன் அவர்கள் தான். அதனாலதான் மீண்டும் தலைவர் அவர்கள், அதனால்தான் மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் அண்ணன் வெங்கடேசன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. எனவே அவரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நான் இன்னைக்கு வந்து பேசிட்டு போயிட்டேன். நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, நான் பேசிட்டேன், நான் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கீங்க, செஞ்ச சாதனைகளை சொல்லியிருக்கிறேன், தேர்தல் வாக்குறுதிகளை நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள்லாம் அதை மனசில் வாங்கியிருப்பீங்க. ஆனால் நான் ஒன்று கேட்கறது, எனக்கு அடுத்து
எனக்கு அடுத்து தலைவர் ஒரு வாரத்தில் வருவார். கண்டிப்பா உங்களை எல்லாம் சந்திப்பார். உங்களுடைய தன்னுடைய நம்முடைய அரசனுடைய சாதனைகள், தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சொல்லுவார். ஆனா நான் தொகுதிக்கு போயிடுவார். ஆனா அடுத்து இங்க தொகுதியில் இருந்து இந்த பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்க வேண்டும். நீங்க ஒவ்வொருத்தரும் 10 வாக்குக்கு நீங்க பொறுப்பு, இந்த 2 வீட்டுக்கு நீங்க பொறுப்பு அப்படின்னு பொறுப்பை எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட சேர்த்து வெங்கடேசன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். உதயசூரியன் நம்முடைய சுத்தியல் அறிவால் நட்சத்திர சின்னத்துல ஏன் வாக்களிச்சு லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல அண்ணனை ஏன் ஜெயிக்க வைக்கணும்ன்ற பிரச்சாரத்தை நீங்க செய்யணும். செய்வீங்களா? வருகின்ற வாக்கு ஜூன் 3ஆம் தேதி என்ன நாள்? யார் பிறந்த நாள்? டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாள். எத்தனாவது பிறந்த நாள்? 100 பிறந்த நாள். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரி 40க்கு 40 ஜெயிச்சு தலைவருடைய காலடியில் வைக்கிறது தான் நாம கலைஞருக்கு செய்யக்கூடிய ஒரே பரிசு. அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா கலைஞர் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். அண்ணன் வெங்கடேசன் அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் பாராளுமன்றத்துக்கு உங்களுடைய குரலாக அனுப்புங்கள். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி. இந்த பிரச்சார கூட்டத்தை ஒருங்கிணைப்பதில் உதவிய மாவட்ட கழக துணை செயலாளர் அண்ணன் திரு ஆசைக்கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் மதுரை வடக்கு மாவட்ட சேர்ந்த மாவட்ட பொருளாளர் திரு அப்பாஸ் அவருடைய தலைமையில் அலங்காநல்லூர் ஒன்றிய துணை செயலாளர் திரு ரியாஸ் கான், திரு அப்சர், திரு திருப்பதி மற்றும் 60 நபர்களுடன் தங்களை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்கின்றனர். அவர்களை அத்தனை பேரையும் வருக 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 என்று வரவேற்கின்றேன். சார் மைக் பைய